கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். நாம் தொடர்ந்து செல்வம் என்கிற தலைப்பிலே தொடர் போதனையை பார்த்து வருகிறோம். செல்வம் என்று சொன்ன உடனே பணம் மட்டுமல்ல, ஆனால் பணத்திலும் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை குறித்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். பணம் வேண்டான்னு சொல்லலை, பணத்தை குறித்து இயேசுவே நிறைய போதித்திருக்கிறார், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் நாம் மற்ற இந்த சொன்ன இல்லையா, ஒரு 7 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று சொன்ன இல்லையா, என்னதெல்லாம்? ஆவிக்குரிய பகுதி, ஆவிக்குரிய செல்வம், ஆத்தும செல்வம், சரீர செல்வம், சமூக செல்வம், செல்வாக்கு என்னும் செல்வம், சமுதாய செல்வம், தலைமுறை செல்வம் என்று இந்த 7 பகுதிகளில் நாம் செல்வந்தர்களாய் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதில் நாம் ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த ஆவிக்குரிய செல்வம்னு சொல்லும்போது உள்ளான மனிதன், அதை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த உள்ளான மனிதனில் நாம் செல்வந்தர்களாக நன்றாக விளங்கி விட்டோமானால் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கோடி கணக்கில் கொடுத்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம உள்ள சரியாக இல்லைன்னு வைங்க, நாம் உள்ள சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரேன், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம் நல்லா இல்லைன்னா அப்புறம் நம்மக்கிட்ட கோடி பணத்தை கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிடுவோம், என்ன பண்ணிடுவோம், பணத்தை கடவுளாகிடுவோம். அதான் இயேசு சொல்கிறாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்றை ஒருவனுக்கு கீழ்ப்படிந்து மற்றொருவனை என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்வோம், அசட்டை பண்ணிடுவோம் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு உடனே சொல்கிறாரு, உலக பொருளுக்கும், அதாவது பணத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்றார். கடவுளுக்கு ஈக்குவலாக பணத்தை வைக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை கடவுளாகிட்டாங்க இல்லையா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பணத்தை எடுத்து கும்பிட்டுப்பாங்க இல்லையா, இப்படி ஒத்திப்பாங்க முகத்தில். அப்போ அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பணம் அவருடைய வாழ்க்கையில் கடவுளாகிடுச்சு. என்ன பிரச்சனை, கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற உறவு சரியில்லாதனால இவங்க பணத்தையும் மற்ற பொருட்களையும் கடவுளை ஆக்கிடுறாங்க. அதனால தான் நான் இந்த உள்ளான பகுதியில் நான் முதல்ல செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன். வேதமும் அதைத்தான் ரொம்ப கவனம் செலுத்துது, இயேசுவும் அதை தான் அதிகமாக சொல்கிறார். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு இயேசு சொல்கிறார் இல்லையா. அப்போ முழு உலகத்தையும் சுதந்திரிச்சிட்டு கோடி கோடியாக சொத்து வச்சுட்டு உள்ளான ஆவியை ஆத்மாவை கோட்டை விட்டுட்டோன்னா, கடவுளுக்கு நமக்கு இருக்கிற உறவை கோட்டை விட்டோன்னா அப்புறம் எல்லாமே போச்சு பாருங்க. அதனால தான் இதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ஆகவே இதில் நாம் செல்வந்தர்களாய் விளங்கும்போது பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பணம் நம்மை தேடி வரும். அதெல்லாம் குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து நான் சொல்லும்போது நான் சொன்னேன், நாம் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய தரித்திரர்களாக இருந்தோம். அப்படி ஆவிக்குரிய ரீதியிலே தரித்திரர்களாக இருந்த நம்மை தேவன் செல்வந்தர்களாக மாற்றினார். இது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. எது சாத்தியம் இல்லாமல் இருந்தது? ஆவிக்குரிய இந்த தரித்திர நிலை மாறுவது என்பது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. நாம் ரட்சிக்கப்படுவது, நித்திய ஜீவனை அடைவது என்பது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவன் அதை சாத்தியமாக்கினார். எப்படி சாத்தியமாக்கினார்? அவர் சிலுவையில் நமக்காக தரித்திரர் ஆனதினாலே நாம் அவருடைய தரித்திரத்தினாலே செல்வந்தர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லுகிறார். அப்புறம் யோவான் 3:16 சொல்லுகிறார் இல்லையா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த நித்திய ஜீவனை தம்முடைய குமாரனை கொடுத்து அவர் தந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இயேசுவை நாம் விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய செல்வந்தர்களாக மாற தேவன் தான் நமக்கு உதவி செய்தார். அதனால தான் இயேசுவை விசுவாசித்தோம். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவன் தான் உதவி செய்திருக்கிறார். எப்படி ஏற்றுக்கொண்டோம்? ரோமர் 10:9 சொல்லுது இல்லையா, இருதயத்தில் அவரை விசுவாசித்து, இவர்தான், இந்த இயேசுதான் என் பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதான் சொல்கிறார், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு ரோமர் 10வது அதிகாரத்தில் சொல்கிறார். சரி, அப்போ இப்படி நம்மை அவர் ரட்சித்து விட்டார், நித்திய ஜீவனை தந்து விட்டார், ஆவிக்குரிய ரீதியில் செல்வந்தர்களாக மாற்றி விட்டார். இப்போது நம்மை தேவன் எப்படி பார்க்குறாரு சொன்ன இல்லையா, யாக்கோபு 2:5 அவர் நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காண்கிறார். அது மாத்திரம் இல்லை, மேலும் நமக்கு
ஆவிக்குரிய செல்வங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொன்னேன். 5 காரியங்களை சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. அந்த செல்வங்களை எல்லாம் எப்படி அனுபவிக்கணும்னு கூட சொன்னேன். எப்படி அனுபவிக்கணும்? அவரோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்படி ஐக்கியம் கொண்டு ஆவிக்குரிய உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மனதை ஆவிக்குரிய காரியத்திலிருந்து செட் பண்ணும்போது ஆவிக்குரிய உணர்வு உண்டாகும், நாம் அதை அனுபவிக்க முடியும் அப்படிலாம் பார்த்தோம். சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? அந்த ஆவிக்குரிய செல்வந்தர்களாக நாம் வாழ்வதற்கு நம் மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். எப்படி பயிற்றுவிக்கிறது? பயிற்சியை போன வாரமே ஆரம்பித்தோம். எப்படி பயிற்றுவிக்கணும்? வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக, வார்த்தையின்படி வாழ்வதன் மூலமாக, அல்லது வார்த்தையின்படி செய்வதன் மூலமாக, வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுப்பதன் மூலமாக, உங்கள் மனித ஆவியின் சத்தத்தை கேட்டு உடனடியாக கீழ்ப்படிவதன் மூலமாக, இப்படி 4 வழிகளிலே 4 படிகள் மூலமாக மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் நீதிமொழிகளிலிருந்து வாசிச்சோம்ல 20ஆவது அதிகாரத்தில், மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. அதனால் அந்த ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதில் முதல் படி என்னன்னு பார்த்தோம் இல்லையா? வார்த்தையை தியானிப்பதை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அதில் நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, எழுதப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். எப்படி அங்கே யோசுவா தியானித்து தன் வாழ்க்கையில் புத்திமானாய் நடந்தான், வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எப்படி வெற்றி பெற்றான், அவன் சாகும்போது இந்த வார்த்தையின்படி செய்ய நீங்கள் உங்கள் இருதயத்தினை நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள், தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு தான் மரித்து போகிறான். அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். சரி, இன்றைக்கி இன்னும் சில காரியங்களை அதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த படிக்கு போக போகிறோம். சீக்கிரமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த யாக்கோபு 2:5 தேவன் நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காண்கிறார் என்று சொன்னேன் இல்லையா? இந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பணம் மாதிரி இருக்குது. எப்படி இந்த உலகத்தில் நம்ம பணம் வச்சுருந்தா உலகத்தில் தேவையான எல்லாவற்றையும் நம்ம வாங்கி கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதே போல் தேவனுடைய ராஜ்யத்திலே விசுவாசம் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்? இந்த ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொண்டோம் இல்லையா? எபேசியர் 2ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ கிருபையினால் அவர் ரட்சிப்பு கொடுக்குறாரு, விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு தேவனோடு உள்ள இந்த ஐக்கியம் இதெல்லாம் எப்படி உண்டாச்சு? விசுவாசத்தினால உண்டாச்சு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 5ஆவது அதிகாரம் 1-2 வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதுனா தேவனோடு ஒரு உறவு, தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார், அந்த ஏற்புடைய நிலைக்கு வருவதுதான் நீதிமான்களாக்கப்படுவது. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எப்படி? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ தேவனிடத்தில் இன்றைக்கி நீங்கள் கிட்டி சேரணும். எப்படி கிட்டி சேர முடியும்? பணம் கொடுத்து சேர முடியாது, விசுவாசத்தினால தான் சேர முடியும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசுவை இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்தோம் இல்லையா? தொடர்ந்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் அவரிடத்துல ஐக்கியம் கொள்ள முடியும், அவரிடத்துல நெருங்க முடியும். நம்மளுடைய சுய நீதியை வைத்தோ இல்லைனா அவர்கிட்ட பணத்தை கொடுத்தா கர்த்தர்கிட்ட போயிட முடியாது. அதனால் அப்போ இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் எங்கே இருக்குது அப்படின்னா இருதயத்தில் இருக்குது. ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இருதயத்தில் தான் விசுவாசம் உள்ள நடந்த விஷயம் இது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இந்த விசுவாசம் எங்கே இருக்குது? இருதயத்தில், ஆவியில் இருக்கிறது. இந்த ஆவிக்கு தான் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிற இன்னொரு வார்த்தை இருதயம். இது மாத்திரம் இல்லை, இந்த விசுவாசம் ஏன் ரொம்ப முக்கியம்? இயேசு சொல்கிறாரு மார்க் 11ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மலையை பார்த்து கூட பெயர்ந்து போனால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா அந்த மலையை பெயர்ந்து போயிடும் அப்படின்ற. இப்போ நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளையும் விசுவாசத்தினாலே நம்ம ஜெயிக்க முடியும். எப்படி இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடிகிறதோ, வேதம் சொல்லுது இல்லையா பிரசங்கில, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த விசுவாசம் எல்லாவற்றுக்கும் உதவும். தேவனாலே எல்லாம் கூடுன்னு சொல்கிறோம். இயேசு சொல்கிறாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றார். அப்போ எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கூடணுமா? இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ஆவியை குறித்து சொல்கிறேன். இந்த விசுவாசம் எங்கே இருக்குது? ஆவியில் இருக்குது. இந்த ஆவியை நீங்கள் பயிற்றுவிக்கும் போது விசுவாசத்தில் வளருகிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் என்று. அப்போ அந்த விசுவாச தேவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, அதை என்ன செய்யணும்? பெருக செய்யணும், வர்த்திக்க பண்ணணும். அப்படியே விட்டுறக்கூடாது. எப்படி வர்த்திக்க பண்ணுறது? இந்த ஆவியை பயிற்றுவிப்பதன் மூலமாக நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற முடியும். ஆகவே தான் மனித ஆவியை பயிற்றுவிப்பது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதற்கு தான் இந்த 4 படிகள். 4 படிகளில் முதல் படியை பார்த்தோம், வார்த்தையை தியானிப்பது எவ்வளவு முக்கியன்றதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதனால தான் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு புரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற வழியின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொன்னார். அவனுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த முதல் 5 ஆகமம், ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்கிற அந்த 5 ஆகமங்கள் மட்டும் அவனுடைய கரத்தில் தோல் சுருளாக இருந்தது. அதை அவன் தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்று தேவன் சொன்னார். இன்றைக்கி நமக்கு முழு பைபிளே கொடுத்துருக்கிறார். நிறைய விஷயங்களை நமக்கு இன்னும் அதிகமாக தேவனுடைய கிருபை குறித்து, இயேசுவை குறித்தெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இதை வாசிப்பது, தியானிப்பது, அதன்படி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சரி, எப்படிங்க தியானிக்கிறது? போன வாரம் தியானத்தை பற்றி நிறைய பாயிண்ட் சொன்னேன். அதை அறிந்து கொள்ளணும், அதை வாயை திறந்து சொல்லணும், அதுக்கப்புறம் அதை மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கணும், அதுக்கப்புறம் முழுமையாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினு அதெல்லாம் சொன்னேன். ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். எப்படி வேத வசனத்தை எடுத்து தியானிக்கிறது, அது நீங்கள் செய்யணும். அதுக்காக ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை எடுக்கிறேன், சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் எப்படி தியானிக்கணும் அப்படின்னு. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்கிறார் இல்லையா. இங்கே என்ன பார்க்குறோம்? இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லோரும் கடாடான்னு சொல்லிட்டு ஒப்பிச்சுட்டுலாம் போயிடுறோம். நான் என்ன சொல்கிறேன்? அதை தியானிக்கணும். எதுக்கு தியானிக்கணும்? அதன்படி செய்யணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் கூட கிடைக்கும். நிறைய பேர் இந்த வசனம் தெரிஞ்சால் கூட அவங்க வாழ்க்கையில் எல்லாம் கூட கிடைக்கிறது இல்லை, அதை அனுபவிக்கிறது இல்லை. காரணம் என்ன? இதை சரியான விதத்தில் புரிந்து கொள்றதில்லை. சும்மா வசனம் மனப்படமாக தெரியுது, ஆனால் அதை எடுத்து தியானிக்கிறது இல்லை, அதனுடைய அர்த்தம் விளங்குறது இல்லை. சரி, எப்படி தியானிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நல்ல கவனிங்க. இப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வசனத்தை நான் ஒவ்வொரு இதாக சொல்கிறேன் பாருங்கள். அதில் குறிப்பாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லும்போது எவைகளெல்லாம்ன்றது உங்களுக்கு தெரியும். என்னதெல்லாம்? உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, தண்ணி, இருக்கிறதுக்கு இடம், அன்றாட எல்லா தேவைகளும் கூட கொடுக்கப்படும் இயேசு சொல்கிறாரு. ஆனால் அந்த தேவைகள் கூட கொடுக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டுமாம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதை செஞ்சால் தான் இவைகளெல்லாம் கூட கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். முதலாவதுனா ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முதல்ல தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும், அதான் முதலாவது. அப்புறம் அடுத்த வார்த்தை கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? சும்மா சொல்லிட்டே போயிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருடைய ஆளுகை, இல்லைனா அவருடைய ஆட்சி, இல்லைனா அவருடைய அரசாங்கம். இப்போ நம்ம நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம், அந்த அரசாங்கத்தில் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் இல்லையா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய அரசாங்கத்துக்கு, ஆட்சிக்கு கீழே நாம் இருக்கிறோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு கீழாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல தேடணும் அப்படின்றார். இந்த வசனத்தை வேறு சில மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக விளங்கிடும் பாருங்கள். நான்
இந்த மாதிரி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள மொழிபெயர்ப்பு தான் பார்க்க போகிறேன். இங்கிலீஷுக்கு கூட போகல, நான் தமிழில் உள்ளதையே காண்பிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், ERV ஈஸி டு ரீட் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது, அதில் வாசிக்கிறேன். தேவனின் ராஜ்யத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நற்செயல்களையும் செய்தலையுமே நீங்கள் நாட வேண்டும். அப்போது தேவன் உங்களது மற்ற தேவைகளையும் நிறைவேற்றுவார். இங்கே சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜ்யம்னா என்ன? அவருடைய ஆட்சி. அவருடைய நீதின்னு சொல்லும்போது நீதினா என்னன்னு தெரியலையே நமக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. இங்கே இந்த வசனத்தில் அவர் அதை சொல்ல வரல. இந்த ERVயில் நல்லா சொல்லுது பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நற்செயல்களை செய்தலையுமே நீங்கள் நாட வேண்டும். அதை என்ன செய்யணுமா? தேவன் நீங்கள் என்ன செய்யணும்னு அவர் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, அதை செய்யணும் அப்படின்றார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கும். எல்லா வார்த்தையும் நம்ம அர்த்தத்தை நோண்டி எடுக்கணும் பாருங்கள். இப்படி தான் தியானிக்கணும் பாருங்கள். இதை பற்றி யோசிக்கணும். RC பைபிள் இருக்கு இல்லையா, திருவிவிலியம் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் சொல்லலையா, அரசாங்கம் ஆட்சி, அவரது ஆட்சி யார்? தேவனுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அதாவது அவருக்கு பிடிச்சவற்றை செய்யும்படி நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எவை அனைத்தும் மற்றையெல்லாம் ஈஸியாக கூட சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ஆளுகை, அவருடைய ஆட்சி. அவர் தான் என்னை ஆண்டு கொள்ளும்படியாக நான் அனுமதிக்க வேண்டும். அவருடைய நீதி என்றால் என்ன? அவர் என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நற்செயல்கள். நான் என்ன செய்யணும்னு அவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு, வேத வசனங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்கணும், தேடணும், கண்டுபிடிக்கணும். அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் செய்கிறதும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அதன்படி செய்யும்போது, அதை முதலாவது தேடும்போது, அதன்படி வாழும்போது என்ன நடக்குமா? மற்றவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கணும் பாருங்கள். இது ஆங்கில மொழிபெயர்ப்பு, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். இதில் சொல்லப்படுகிறது, பட் சீக் ஏம் அட் அண்ட் ஸ்ட்ரைவ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் of all his kingdom and his righteousness. Righteousnessனா என்னன்னு பிராக்கெட்டில் கொடுக்குறாங்க. his way of doing and being right, and then all these things taken together will be given you besides. என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய அந்த ஆளுகையை எப்படி தேடணுமா? ஒரு பெரிய முயற்சி எடுத்து இதுதான் என் வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படின்ற விதத்தில் ஒரு குறிக்கோளை வச்சு தேடணும். அதுதான் தேடுங்கள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இந்த மொழிபெயர்ப்பில். எப்படி தேடணும்? ஒரு முயற்சி எடுத்து இதுதான் என் வாழ்க்கையில் குறிக்கோள், இது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தான் என் குறிக்கோள்னு அப்படி வச்சு தேடணுமா? தேவனுடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ஆட்சி, அவருடைய நீதின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாரு? ஹிஸ் வே ஆஃப் டூயிங் அண்ட் பீயிங் ரைட். அதாவது தேவன் காரியங்களை எப்படி செய்கிறார், தேவன் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சும்மா கூட சேர்த்து கொடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி எடுத்து இதை வாசித்து இதை தியானித்து இதன்படி நாம் வாழும்போது வாழ்க்கையில் எல்லாமே கூட கிடைக்கும். இப்போ சும்மா வசனத்தை மனப்பாடம் பண்ண போதாது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு அதை தியானித்து அதன்படி வாழ்க்கையில் செய்ய வேண்டும். இப்படி நாம் தியானித்து நாம் புரிந்து கொள்ளும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அதன்படி வாழ்கிறது ரொம்ப எளிதாக மாறிவிடும். ஈஸியாக அதன்படி வாழலாம். சரி, இப்போ தியானத்தை முடிச்சிட்டோம். சுருக்கமாக சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டேன். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, இதை மறுபடி கேளுங்கள். அதனால தான் நான் சொல்கிறது, இந்த போதனைகளை தொடர்ந்து கேட்டு மறுபடியும் திரும்ப ரெக்கார்டிங்கெல்லாம் கேட்டு இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த வார்த்தை ஒரு வாட்டி கேட்டோம்னா எல்லாம் புரிஞ்சிடாது பாருங்கள். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு டெய்லி பயிற்சித்து கொண்டு இருக்கிறது தான் சொல்கிறேன். நான் அப்படியே எல்லாத்துலேயும் கரெக்டாகிட்டேன்னு சொல்ல வரல, நிறைய விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். நான் அப்படி கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் வேலை செய்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட போதித்து கொண்டிருக்கிறேன். சரி, ரெண்டாவது காரியத்துக்கு போகலாம். ஸ்டெப் 2. ரெண்டாவது படி என்ன? வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அல்லது வாழ வேண்டும். அப்படி வார்த்தையின்படி வாழ்வதன் மூலமாக நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க முடியும். சரி, ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம்
செய்ய வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்றாரு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்ன சொல்றாரு? வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி செய்யவில்லை என்றால் உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளுகிறீர்கள், ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள் அப்படின்றாரு. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் மத்தியில் ஒருத்தன் இன்னொருத்தனை ஏமாற்றுவான் இல்லையா? ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் வார்த்தையின்படி கேட்டுட்டு அந்த வார்த்தையின்படி செய்யலைன்னா, வாழலைன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க, வஞ்சித்துக்கிறீங்க அப்படின்றாரு. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் தங்களையே வஞ்சித்து கொள்ளுகிறார்கள். நான் கேட்டதன்படி செஞ்சுட்டேன். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் 10 கற்பனையாக எடுத்துகிட்டு நான் 10 கற்பனையில் இருக்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேனாக்கும், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், ஃபஸ்ட் உள்ள செஞ்சுட்டேன், 2வது உள்ள செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேனாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் நீங்கள் எல்லாவற்றின்படியும் செய்வதை பற்றி ஒரே வசனத்தில் சொல்லுது. சும்மா 10 கற்பனை எடுத்துகிட்டு எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அதுவே முதல்ல கோளாறான விஷயம் பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவான், இன்னொரு ஐஸ்வர்யவான் இயேசுனிடத்தில் வந்து இந்த கற்பனையின்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுனோன்னே நித்திய ஜீவனே வேணாண்டு போயிட்டான் இல்லையா? என்ன, இவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே இச்சை, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை. இதே மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்ட்டு கடைசியில் எதையுமே ஒழுங்காக செய்யாமல் கோட்டை விட்டுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒழுங்காக எப்படி செய்கிறதுன்றதை காண்பிக்க போகிறோம் பாருங்கள். வேதம் 10 கற்பனையில் பழைய ஏற்பாடு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரே வசனத்தில் நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப எளிமையாக்கி கொடுக்குறாரு. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு எளிமையாக்கி கொடுக்குறாரு. எப்படிங்க கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறது, எப்படிங்க வாழ்கிறது? ஈஸியாக வாழலாம். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம் பண்ண நல்லா தெளிவாகும் பாருங்கள், புரிந்து கொள்ள முடியும், கண்டிப்பாக வெற்றிகரமாக வாழ முடியும். யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. புதிதான கட்டளைன்னா வேற கட்டளை இல்லை. 10 கற்பனையெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதை இப்போது ஒரு புதிதான கட்டளையாக ஒரு புது விதத்தில் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன புதிதான கட்டளை? நீங்கள் அன்பிலே நடந்தால் கற்பனையில் இருக்கிற எல்லாவற்றையும் கடைபிடித்ததற்கு சமம். நியாயப்பிரமாணத்தில் கற்பனைகள் இருக்கிற எல்லாவற்றையும் கடைபிடித்ததற்கு அது ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி ஒப்பாகும்னு சொல்கிறாரு? ஏன்னா அன்பிலே நீங்கள் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் நீங்கள் அன்பு கூறுறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு இடத்துல அன்பு கூறுறீங்க. அப்படி அன்பு கூறும்போது அவரிடத்துலேருந்து எதையும் திருட மாட்டீங்க இல்லையா? ஒருத்தர் அன்பு கூறுறீங்கன்னா அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் அன்பு கூறுறீங்கன்னா அவனிடத்தில் இருக்கிற எதையாவது இச்சிப்பீங்களா? இச்சிக்க மாட்டீங்க. ஒருத்தன் உண்மையாக அன்பு கூர்ந்தீங்கன்னா அங்கே கொலை நடக்காது இல்லையா? விரோதங்கள், பகைகள் இதெல்லாம் நடக்காது. அப்போ இப்படி எல்லா கற்பனையும் அன்பிலே நடக்கும்போது நிறைவேறுகிறது. அன்பாக இருக்கிற ஒருத்தன்ட்ட போயிட்டு கொலை பண்ணாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவன் கொலை பண்ண மாட்டான். ஏன்னா அன்பிலே நடக்கும்போது ஒருத்தனை நான் நேசிக்கும் போது அவனை போய் நான் எப்படி கொலை பண்ணுவேன்? அவனுக்கு விரோதமாக எப்படி பொய் சொல்லுவேன்? அவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை நான் எப்படி செய்வேன்? அவனிடத்தில் இருக்கிறத இது எனக்கு வேணும்னு எப்படி நான் இச்சிப்பேன்? இச்சியாக இருப்பாயாகன்றார் இல்லையா? இச்சிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அன்பு இருக்குது. அப்போ எல்லா கட்டளையும் சிம்பிளாக அடக்கி ஒரு கட்டளையாக கொடுத்துட்டாரு. என்ன? அன்பு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். இயேசு மட்டும் இதை சொல்லலை, இயேசுவின் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் கூட, பவுல் கூட அதை சொல்கிறாரு. கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறார் பாருங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் எல்லாம் எதில் நிறைவேறுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நிறைவேறும் அப்படின்ற. இது இங்கே மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 19வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது 18வது வசனத்தில். இந்த அன்பு கூறும்போது எல்லாமே சரியாயிருது பாருங்கள். அவன்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. அதனால தான் ஒரே கட்டளையாக கொடுத்தது மட்டுமல்ல, அன்பு கூர்ந்தால் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றுவதற்கான பலனையும் ஆற்றலையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார்.
பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்கள் மறுபடி பிறக்கவில்லை. அவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு உள்ள ஊற்றப்படலை. தேவனுடைய சுபாவம் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கு தேவனுடைய சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சொன்னேன் இல்லையா, தேவ சுபாவம் ஐஸ்வர்யமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ பிரமாணம் உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்றாரு. அப்போ தேவ அன்பு இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்மை அன்பு கூறக்கூடியவர்களாக, மற்றவரிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாக, தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாக தேவன் நம்மை மாற்றி, இந்த ஒரு காரியத்தை செஞ்சால் போதும்பா, நீ எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம் அப்படின்ற ரீதியில் தேவன் வைத்து விட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னா, நான் அதான் அடிக்கடி சொல்கிறது, இயேசுவுக்கு பிற்பாடு நான் பிறந்ததை குறித்து பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மேசியா வந்துட மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டார். அவர் வந்தது மட்டும் இல்லை, நமக்குள்ளாக வந்து ஆவியானவர் மூலமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரி, அப்போ இதை இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இன்னொரு வசனத்துக்கு போவோம். எப்படி கேட்கிறவர்களாய் மாத்திரம் வராமல் செய்கிறவர்களாயும் எப்படி இருக்கிறது? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச வசனத்துக்கு தான் போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஆழமாக நோண்டுறோம், கொஞ்சம் ஆழமாக அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இந்த வசனம் கூட நான் அடிக்கடி நிறைய திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக போகிறோம். இதை நன்றாக புரிந்து கொள்ள போகிறோம். தெரிஞ்ச வசனம் தான் விட்டுறக்கூடாது பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும்தான் நிறைய பேர் செய்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் கூட நிறைய நேரம் அப்படி செஞ்சுருக்கிறேன், நீங்கள் கூட செஞ்சுருப்பீங்க. என்ன, இந்த வசனத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணுங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார் இல்லையா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்புறம் ஜெபம் பண்ணுங்கன்றார். இந்த ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றதை விட்டுருவாங்க நிறைய பேர். முதல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு இருக்குது, அப்புறம் தான் ஜெபம் பண்ணணும்னு இருக்குது இல்லையா. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா, நிறைய பேர் ஜெபம் பண்ணிவிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. கவலையோடு வந்தேங்க ஜெபத்துக்கு, இப்போ கவலையோடு போகிறேன் அப்படின்வாங்க. கவலையோடு வந்துட்டு கவலையோடு போகக்கூடாது. கவலையே படாமல் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபமும் பண்ணிவிட்டு கவலையும் பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும், கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுவது தான் வார்த்தையின்படி செய்வது அல்லது வார்த்தையின்படி வாழ்வது. வெறும் ஜெபம் மட்டும் பண்ணால் போதாது, அது வார்த்தையின்படி செய்கிறது ஆகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, நான் வார்த்தையின்படி தானே சொல்கிறேன், வார்த்தையில் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா, நான் ஜெபம் பண்ணிட்டேயா. இங்கே சொல்கிறாரு ஜெபம் பண்ண போதாதுப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஜெபம் பண்ண வேண்டும். நிறைய பேர் பாருங்கள் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஜெபத்தை மட்டுமே வலியுறுத்துகிறார்கள். ஆனால் கவலைப்படாமல் இருப்பதை வலியுறுத்துவது இல்லை. அதான் பிரச்சனை. கவலைப்பட்டுட்டு பயந்துக்கிட்டே நீங்கள் ஜெபத்தை பண்ணிங்கன்னா அது ஜெபமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக நான் வளர்ந்து வந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த அன்னாளின் ஜெபத்தை ரொம்ப பெருசாக வலியுறுத்துவாங்க. அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள் அப்படின்வாங்க, நாமளும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் அப்படின்வாங்க. ஆனால் வேத வசனம் நல்லா சொல்லுது, அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள், ஜெபித்து முடித்ததுக்கப்புறம் அவள் அதுக்கு பிற்பாடு துக்க முகமாக இருந்ததில்லை. அதுக்கப்புறம் அவள் அழவே இல்லை, துக்க கூட படலை, கவலைப்படலை. ஆனால் நிறைய பேர் வாழ்நாளெல்லாம் கவலைப்பட்டே இருக்கிறாங்க. கேட்டால் அண்ணால மாதிரி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன், முதல்ல கவலைப்படக்கூடாது, ஜெபமும் பண்ணணும். அப்போ தான் வசனத்தின்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் கவலைப்பட்டுட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அப்போ அது ஜெபமே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கள் ஜெபத்துக்கு பதில் வர. ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாரு, கவலைப்படாமல் ஜெபம் பண்ணணுன்றாரு. நிறைய நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நானும் சில நாட்களில் பண்ணியிருக்கிறேன், என்ன கவலைப்பட்டுட்டே ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம்.
சிலர் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டு ஜெபமும் பண்ண மாட்டாங்க. இங்கே கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா கவலையாக இருக்குதுயான்ட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் ரொம்ப பெரிய வீரர்களாக இருக்காங்க, ஜெப வீரர்களாக இருக்கிறாங்க, ஜெப வீராங்கனைகளாக இருக்கிறாங்க. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு பெருமை பாராட்டுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கவலைப்படுறதுலேயே ரொம்ப சாம்பியனாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா கவலைப்படுவாங்க. என்ன மாதிரி யார் கவலைப்பட முடியும், எவ்வளோ பாரத்தோடு வந்தேன்னு தெரியுமா நான் அப்படின்வாங்க. அதான் ஒரு பெரிய போதகர், கென்னத்தேகன்ற ஒரு பெரிய போதகர், அவரிடத்துல ஒரு இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு கவலையோட பாரத்தோடு அவர்கிட்ட வந்திருக்கிறார். இவர் ஏதாவது கவுன்சிலிங் ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல வந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ இவரும் ஒரு ஊழியக்காரர், பெரிய அளவில் வளர்ந்து அந்த நாட்களில் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவரிடத்துல இந்த பாஸ்டர் எனக்கு ஒரே கவலையாக இருக்குன்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து சொன்னாராம். சொல்லுது இல்லையா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுதியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உங்களை மாதிரி எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குமா? ஏன்னா ஒரு விசுவாசத்தை அதிகமாக போதிக்கிற ஒரு போதகர். அதனால் என்ன சொன்னாராம், உங்களை மாதிரி எல்லாருக்கும் விசுவாசம் ரொம்ப இருக்குமா அப்படின்னாராம். அதுக்கு உடனே இந்த கென்னத்தேகன் என்ன சொன்னாராம், என்ன மாதிரி எல்லாருக்கும் விசுவாசம் இருக்காது, ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும், என்ன மாதிரி விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரியே ஒரு பைபிள் இருக்குல்ல அப்படின்னாராம். விசுவாசம் என் அளவுக்கு வளராமல் நீங்கள் இருக்கலாம், பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன்ட்ட இருக்கிற இதே பைபிள் தானே உங்ககிட்ட பிரிண்ட் அடிச்சு இருக்குது, அதை தானே வாங்கி வச்சுருக்கிறீங்க, அந்த பைபிள் தானே சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள்னு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இது விசுவாசத்தை பற்றியதல்ல, வசனத்தை சொல்லியிருக்கு, வசனத்துக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியதை குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். நிறைய பேருக்கு தான் புரியல பாருங்கள். என்ன சொல்லுவாங்க, எப்படிங்க கவலைப்படாமல் இருக்கிறது, எல்லோரும் கவலைப்படுறாங்களே, கவலைப்படாமல் இருந்தால் இன்னும் கேட்டால் கவலைப்படாமல் இருந்தால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க சிலர், நான் பார்த்துருக்கேன். இன்னும் கவலையே இல்லையா உனக்கு அப்படின்வாங்க. இயேசுக்கிட்ட கூட சீசர்கள் கேட்குறாங்க இல்லையா, கடல் கொந்தளிக்குது, படகு அமில போகுது, அமிழ்கிற மாதிரி கொந்தளிக்குது இல்லையா, அவரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையான்னு அவரை கவலைப்பட வைக்கிறாங்க பாருங்கள். இயேசு கவலையப்படாமல் நல்லா தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சு இறையாதே அமைதியில் இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரு. சரி, நல்லா கவனிங்க. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன், கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு தேவன் நம்மிடத்தில் சொல்லியிருப்பார், ஆனால் அதை நாம் செய்ய முடியும்னு தானே அர்த்தம். நம்மளை பார்த்து ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாருன்னா நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தேவன் கண்டிப்பாக செய்ய சொல்ல மாட்டார், நிச்சயமாக சொல்ல மாட்டார். நம்மளால் செய்ய முடியாத அவரே செஞ்சிருவார். நான் தான் சொன்னேன் இல்லையா, ரட்சிப்பு சாத்தியமே இல்லாமல் இருந்தது, சாத்தியம் இல்லாததை அவரே சிலுவையிலே செய்து முடித்து சாத்தியமாக்கினார், நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்தார், ஆவிக்குரிய செல்வந்தர்களாக மாற்றினார். ஆனால் நாம் செய்ய முடிகிறத அவர் நமக்கு செய்ய சொல்கிறாரு, அதை நாம் தான் செய்யணும். ஆனால் அநேகர் பாருங்கள், நான் ஜெபம் பண்ண எதுவுமே நடக்கலை அப்படின்றாங்க. ஏன் நடக்கலை? நான் என்னங்கிட்ட எப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்கிற ஆளுக்கு எப்படி நடக்கும்? அதான் ஜெபம் பண்ணிவிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்களே, அப்புறம் எங்கேருந்து ஜெபத்துக்கு பதில் உண்டாகும்? எப்படி கவலை நீங்கும்? எப்படி பிரச்சனை நீங்கும்? ஜெபம் பண்ணுறது, கவலைப்படுறது. சிலர் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டு ஜெபமும் பண்ணுறது இல்லை, ரெண்டையுமே சரியாக ஒழுங்காக வசனத்தின்படி செய்கிறது இல்லை. சரி, இப்போ அடுத்தல இப்படி இருக்க இன்னும் சிலர் இருக்காங்க. இவங்க எப்படின்னா, 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, 6ஆவது வசனம் வாசம், இப்போ 7ஆவது வசனம் என்ன சொல்லுது, அப்படி நீங்கள் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த தேவ சமாதானம் அவங்க இருதயத்தில் வேணும்னு விரும்புகிறாங்க. ஏன் சமாதானமாக இருக்கணுயா, சந்தோஷமாக இருக்கணுயா, நிம்மதியாக தூங்கணுயா அப்படின்வாங்க. ஆனால் 6ஆவது வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை, விருப்பமாக இல்லை. ஆனால் 6ஆவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி செய்தால்தான் 7ஆவது வசனத்தில் சொன்னபடி தெய்வீக சமாதானம் உங்களை பாதுகாத்து கொள்ளும். இன்னும் கேட்டால் அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்லியிருக்கலையே, அது ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அந்த இராணுவத்திலலாம் எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த மாதிரியான
ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காத்து கொள்ளும் அப்படின்றாங்க. எப்படி தேசத்தில், நம்முடைய தேசத்து எல்லையில் இராணுவ வீரர்கள் இருந்து பாதுகாக்கிறாங்க. அதனால தான் மற்ற நாட்டு தீவிரவாதிகள் யாரும் வர முடியாமல் நாம் இங்கே நல்லா சமாதானமாக உள்ள நல்லா இருக்கும் இல்லையா? அதே போல் தேவன் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் வேறு எந்த ஒரு காரியமும் வராதபடிக்கு அப்படி பாதுகாக்கிறாரா, இராணுவ பாதுகாப்பு கொடுக்குறாருன்னா எப்போ அந்த இராணுவ பாதுகாப்பு கிடைக்குது? 6வது வசனத்தின்படி கவலைப்படாமல் ஜபம் பண்ணாதான் கிடைக்கும். இல்லைனா அந்த தெய்வீக சமாதானத்தை, அந்த இராணுவ பாதுகாப்பை நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால தான் வசனத்தின்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நல்லா கவனிங்க, தொடர்ந்து அப்படி பார்ப்போம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. இப்போ அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 8வது வசனம் இல்லையா? இதையும் நம்ம ஏற்கனவே மனம் புதிதாக அதை பற்றி பேசும்போதெல்லாம் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். என்ன சிந்திக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். என்ன சிந்திக்கணும்னு சொல்லுது இந்த வசனம்? கண்டதையும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. கண்டதையும் பேசிட்டு கண்டதையும் சிந்திச்சுட்டு அப்புறம் ஐயா எனக்கு சமாதானமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சமாதானம் கிடைக்காது. கண்டதையும் சிந்திச்சுட்டு கண்டதையும் பேசிட்டு கண்டதையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் கிடைக்காது. இருக்க சமாதானமும் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? எதை சிந்திக்கணும்? வசனம் 8ல் சொல்லியிருக்கல இல்லையா? ஒரு லிஸ்ட்டையே கொடுத்துட்டு கடைசியில் சொல்கிறார், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்றார். இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறார்? லிஸ்ட்டு கொடுக்குறாரு இல்லையா? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்றாரு. இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா சிலர், சில விஷயங்கள் உண்மையானதாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மையான விஷயம் நல்லதாக இருக்குதா, நற்கீர்த்தி உள்ளதாக இருக்குதா, புண்ணியமாக இருக்குதா, அன்பாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் தவறு பண்ணிடுவாங்க. அந்த தவறை போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவளை பற்றி தெரியுமா உனக்கு, அவனை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தோன்னே தெரியும் ஏதோ யாரோ பண்ண தப்பை சொல்ல போகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சொல்ல ஆரம்பிச்சுட்டு என்னங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நம்ம சொல்லுவாங்க? நான் உண்மை தானே சொன்னேன், உண்மை தானேயா சொன்னேன், எதுவும் தப்பாக சொல்லேன் நான் அப்படின்னு அதில் ஒரு பெருசாக பெருமை பீத்திப்பாங்க. இன்னும் சிலர் சிலர் சொல்லியிருக்காங்க. மத்தேயு 5ல் இயேசு சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பாவமாக இருக்கும் அப்படின்றாரு. அந்த மாதிரி இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் அது எதுக்கு சொல்கிறாருன்னே தெரியாமல் சிலர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது பண்ண தப்பை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு, நான் உள்ளபடி தானே சொன்னேன், வசனத்தின்படி தானேயா செஞ்சேன், எப்படி வசனத்தின்படி தானேயா செஞ்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்வாங்க. நான் என்ன கேட்குறேன், அது அவங்க அந்த தப்பு நடந்தது, அவர் தப்பு பண்ணது உண்மைதான். ஆனால் நான் என்ன கேட்குறேன், அதை போய் அப்படி அந்த உண்மையை அப்படியே மற்றவங்களிடத்தில் போய் சொல்கிறது, பேசுகிறது நல்லதா? அது ஒழுக்கமானதா? அதில் அன்பானதா? நீங்கள் பெத்த பிள்ளையில் நீங்களே தப்பு பண்ணிங்கன்னா அந்த தப்பை போய் எல்லாருக்கிட்டையும் அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் தப்பு பண்ணது உண்மை தான், அந்த உண்மையை போய் எல்லாருக்கிட்டையும் நான் நேற்று இந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். நம்ம யாரும் அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்மளை நல்லா பாதுகாத்துப்போம், நல்லா மறைச்சிக்குவோம், அப்படியே நல்லவன் மாதிரி பரிசுத்தவன் மாதிரி காட்டிப்போம் இல்லையா? ஆனால் மற்றவன் தப்பு பண்ணால் போய் சொல்கிறது. அதான் இங்கே என்ன கவனிக்கணும், நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அது நல்லது இல்லைன்னா, ஒழுக்கமானதாக இல்லைன்னா அதை சிந்திக்கக்கூடாது, அதை மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாது, அதை பற்றி பேசவே கூடாது. அப்போ வசனத்தின்படி செய்வது அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப சீரியஸாக கவனிக்கணும், ரொம்ப சீரியஸாக கவனித்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதான் நான் நிறைய பேர்ட்ட ஊழியம் பண்ணுறவங்கள்ட்ட கூட சொல்கிறது, வசனத்தை தெளிவாக பகுத்து நல்லா அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு போதிக்கணும். ஒருவேளை சில வசனங்களுக்கு அர்த்தம் தெரியலையா, எனக்கு தெரியலங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளாக ஒரு அர்த்தம் கொடுத்து தப்பாக சொல்லக்கூடாது. ரொம்ப சீரியஸான விஷயம் அது. சரி, அப்போ வசனத்தின்படி செய்கிறதுனா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு தப்பாக சொல்கிறது கிடையாது. வசனத்தின்படி செய்கிறதுனா என்ன,
சொல்லப்பட்ட வேத வசனத்தில் சொல்லப்பட்ட உண்மையான அர்த்தத்தின்படி நான் செய்தேனா அப்படின்றத கவனிக்கணும். உண்மையிலே இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா? நான் சொன்னேன் இல்லையா, உள்ளதை உள்ளதுபடி சொல்லணும்னு இயேசு சொல்கிறாரு. நிறைய பேர் அதனால் மற்றவங்க பண்ண தப்பெல்லாம் நான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு அதையே சொல்கிறாரு? கிடையாது. இயேசு அங்கே அதை பற்றி சொல்லலை. நான் அந்த வசனத்துக்குள்ளே போக விரும்பலை, டைம் ஆயிடுச்சு. அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுறேனா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ தான் அந்த தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும் இல்லையா? இந்த இருதயம், சிந்தை இதெல்லாம் தேவ சமாதானத்தினால நம்ம காக்கப்படணும்னு விரும்புகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் கவலைப்படாமல் ஜெபம் பண்ண மாட்டேன்றோம். கவலைப்பட்டுகிட்டே தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் சில நேரத்தில் கவலைப்பட்டுட்டு ஜெபம் பண்ணுறதையும் விட்டுடுறோம். அதே போல் தான் நான் சொல்கிறேன், இது நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா தப்பானதை சிந்திக்கிறோம், தப்பானதை பேசுகிறோம், தப்பான காரியத்தில் நேரத்தை செலவிடுறோம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய தப்பானதே பேசிட்டு தப்பானதே சிந்திச்சுக்கிட்டு மற்ற சினிமாலையும் சீரியல்லையும் அதுலேயும் இதுலேயும் நேரத்தை செலவிட்டுக்கிட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா எங்கேருந்து நடக்கும்? ஆனால் நான் வேதத்தில் இருக்கிறபடி தான் செய்கிறேன் அப்படின்ற விதத்தில் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறதோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அந்த வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை எடுத்து அதன்படி சிந்திக்க வேண்டும், அதன்படி பேச வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? வேத வசனத்தை கேட்கணும், அது என்ன சொல்கிறதோ அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவோ அந்த விதத்தில் அந்த உண்மையான அர்த்தத்தின்படி நீங்கள் செய்வீர்களானால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதனுடைய உண்மையான நல்ல பலன்களை, ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே அன்பை குறித்து அந்த அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அன்பை குறித்த வசனங்கள் அதில் இருக்கிறது. அன்புனா என்னன்றது விளக்கம் கொடுக்குறாரு. 7வது வசனத்தை கவனிங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு சகலத்தையும் நம்புன்றதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது ஆம்பிளிஃபைடு பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிற அந்த தேவனுடைய அன்பு என்ன பண்ணுமா? எவர் ரெடி டு பிலீவ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதுமே இந்த அன்பு என்ன பண்ணுமா? எப்போதுமே ஒரு நபரிடத்தில், ஒரு ஆளிடத்தில் இருக்கிற மிக சிறந்ததை விசுவாசிப்பதற்கு, நம்புவதற்கு இந்த அன்பு எப்போதும் ஆயத்தமாக இருக்கும் அப்படின்றார். சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி மோசமான காரியத்தையே கேட்குறது, மோசமான காரியத்தையே நம்புறது, அவரை பற்றி ஏதாவது தப்பு, அவர் இப்படி தப்பு பண்ணுறாருன்னு கேட்டால் அதை ரொம்ப காது கொடுத்து கேட்பாங்க. அவரை பற்றி தெரியுமா, அவனை பற்றி தெரியுமா, அவளை பற்றி தெரியுமா, அந்த கதையை இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. இப்படி இருந்தால் அப்புறம் எங்கேருந்து தேவ சமாதானம் ஆட்கொள்ளும்? தேவ சமாதானம் ஆட்கொள்ளாது, இருக்கிற சமாதானமும் போயிடும் பாருங்க. இப்படி தவறானதை கேட்டுட்டு தவறானபடி பேசிட்டு அன்பில் செயல்படாமல் சிலர் பாருங்கள் என்ன பண்ணுவாங்க, என்னங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுங்க, தேவ சமாதானமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்றாங்க இல்லையா? அதான் நான் கேட்குறது, என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படி வசனத்தில் சொல்லப்பட்டபடிலாம் நீங்கள் செய்வீர்களானால் வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவர்களை பற்றிய மிக சிறந்ததை மட்டும், நல்லதை மட்டும்தான் என்ன செய்யணும்? இனிமேல் நான் சிந்திக்க போகிறேன், மற்றவங்களை பற்றி நல்லதை மட்டும் தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு தீர்மானிக்கணும். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். மற்றவங்களை பற்றின பொல்லாத தவறான அவன் பண்ண பாவத்தை, ஏதாவது தவறுகளை பற்றி சொன்னாங்கன்னா அதை கேட்கக்கூடாது, எனக்கு சொல்லாத பாடம் விட்டுறணும். ஏசு நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு இல்லையா? நம்ம பண்ண தப்பையாக பார்த்துட்டு இருக்காரு? இல்லை, நம்ம இல்லத்தில் இருக்கிற நல்ல காரியங்களே பார்க்குறாரு. அவரை போல் நம்மளை மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறார். அதற்கான வேலையை உள்ள வல்லமையாக ஆவியானவராக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ என்ன சொல்ல வரேன்? ஒருத்தரை பற்றின காரியங்கள் அது உண்மையானதாக இருந்தாலும், அது நல்லதா, அது உண்மையாக தப்பு பண்ணது உண்மையாக இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறது, சிந்திக்கிறது புண்ணியமா? அது உண்மையாக இருந்தாலும் அது புகழானதா? அது நல்ல நற்கீர்த்தி உள்ளதா? அது அழகானதா? அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்கள். அப்படி யோசித்து நல்லவைகளை மட்டுமே என்ன செய்ய வேண்டும்?
சிந்திக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும்போது தேவ சமாதானம் நம்மை விட்டு ஒருபோதும் போகாது. கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற முழுமையான பலன்களை, ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். இதுதான் ஆவிக்குரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை. இப்படி வாழத்தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் நல்லா வேலை செய்யணும்னா வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது, இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும்போது, ஏன்னா வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும் என்று ரோமர் 10:17 சொல்லுகிறது. அப்படி நம்ம கேட்டு செய்யும்போது நம்முடைய ஆவி பயிற்சி பெற்று ஆவி வளருகிறது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய செல்வந்தர்களாக நாம் விளங்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல இரவு வேளைக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதற்காக நீர் கொடுத்திருக்கிற எல்லாவித நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் ஆயத்தங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அதன்படி செய்கிறவர்களாக இருக்க, உண்மையான அர்த்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை இருதயத்திலே ஆண்டவரை வேரூன்ற செய்வீராக. இதன்படி வாழ உதவி செய்வீராக. அந்த சத்தியங்களை நினைப்பூட்டுவீராக கர்த்தாவே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திப்போம்.